السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. عن أنس رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அருள் அன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்மறை வாங்கி தந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்களின் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கிருபையினால் இஸ்லாமிய வருடத்தின் 3வது மாதமாக இருக்கக்கூடிய முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வலின் முதல் ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த முதல் வசந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்துக்கு உதயம் செய்தார்கள், வந்துதித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கும் முகமாகத்தான் மதீனாவிலே அங்குள்ள சஹாபா பெருமக்கள், சிறுவர்கள், சிறுமிகள் அனைவருமே தஃபடித்து கொண்டு நான் பாடிய அந்த பாடலை படித்தார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் ஸனியாத்தில் விதா என்ற பாடலை அங்கு மதீனாவில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று படித்த ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரத்திலே மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த உலகத்தில் இவர்களை போன்று உலகத்தில் யாருமே பிறக்கவில்லை, யாரும் படைக்கவில்லை, படைக்கப் போவதில்லை. இனி அவருக்கு பின்னால், அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி தஹரம் போன்ற மனிதர்கள் எல்லாம், தஹரம் போன்ற மனிதர்களை தங்கம் போன்று மாற்றி விட்டார்கள்.
நமது சிறுமியர்கள் தீனியாத்துறை பாடத்தில் அதில் ஒரு கவியை படிப்பார்கள். தமிழ் பாட்டு ஒன்று அதில் வருகிறது, நபிப்புகழ் பாட்டு என்று ஒன்று வருகிறது. அந்த பாட்டில் தகரம் போன்ற மனிதர்களை தங்கம் போன்று மாற்றி விட்டார்களே, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இரும்பு மனிதர்களாக இருந்தார்கள், தகரம் போட்டு இருந்தார்கள், ஆனால் அவர்களை தங்கமாக மாற்றி விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இவர்களை பின்பற்றினால் ஒருபோதும் வழித வர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி இருக்கின்றானே. திருமறையிலே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சான்றிதழுக்கு சொந்தக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த போதும் மக்களால் போற்றப்படக்கூடிய புகழக்கூடிய ஒரு மனிதர் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய குறைஷி காபிர்கள் எல்லாம், மக்கா காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னென்னவெல்லாம் சொன்னார்கள், இவர் ஒரு சூனியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுடைய அற்புதங்களை பார்த்து அவர்களால் கணிக்க முடியவில்லை, அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, பொதுவாக நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான அற்புதங்களை காட்டி தந்தார், பலவிதமான அற்புதங்கள். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் காட்டி கொடுத்தான், பல முஅஜிஸாத்துகளை அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அவர்களே அந்த அற்புதங்களை பார்த்து ஜீரணிக்க முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர் ஒரு சூனியக்காரராக இருப்பாரோ, அல்லது இவர் ஒரு ஜோசியக்காரராக இருப்பாரோ, அல்லது இவர் ஒரு மாதிரியான ஒரு மனிதனாக இருப்பாரோ என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய அந்த மக்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் போன்று மாற்றினார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய சொல்லும் சரி செயலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாம் நமது சொல்லிலே மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஒன்று சொல்லுவோம், செய்வதை ஒன்று சொல்லுவோம். நாம் நினைப்பது ஒன்று, செயல்படுவது ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோமே ஆனால், சஹாபா பெருமக்களுடைய அந்த வாழ்க்கை நெறிகளை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி கிடைக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. நற்குணத்தின் மூலியமாக மனிதனை புனிதமாக ஆக்கினார்கள், மனிதனை புனிதனாக ஆக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லும் பொழுது நபியே, நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு நற்குணம். நிச்சயமாக நான் படைக்கப்பட்டதன் நோக்கம் அஹ்லாக்குகளை, நற்குணங்களை போதிப்பதற்காக வேண்டித்தான் நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்படி இருந்தும் தன்னிடம் வந்தவர்களை பாடம் கற்பித்துக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத் ஓதி கொண்டு இருக்கிறோம். அந்த அத்தஹியாத்துல அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே, நாயகமே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாண்பு என்ன. எனவே தான் நாம் இந்த மாதத்திலே அவர்களை நாம் புகழ்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறோம், அவர்களை புகழ் மாலை படித்துக் கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் எனவேதான் முதல் வசந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு வசந்த காலம், வசந்தத்திலே முதல் வசந்த காலம். இதுதான் ரபியுல் அவ்வல். இஸ்லாமிய வருடங்களில் 3வது ஒரு மாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
அதே மாதிரி ஏழ்மையிலும் சரி, அதே மாதிரி ஏழ்மையிலும் பொறுமை, வாய்மையிலும் மென்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அருமையானவர்களே, ஆக மனிதர்களிடத்திலும் சரி, மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளைகள்கிட்டையும் சரி, அவர்கள் நீதமாக நடந்து வந்தார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட நீதங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமல் போச்சு. நீதம்னா என்னான்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீதமாக நடக்கிறதே இல்லை, நேர்மையாக நடக்கிறதே இல்லை, வாக்கு மாறி பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேர்மை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, வாக்கு மீறி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்களுடைய சொல் கேட்டு நாம் எப்பொழுது நடந்தோமோ, அவர்களை எப்பொழுது நாம் வழிபட்டு நடக்கின்றோமோ அதில் தான் முழு வெற்றி இருக்கிறது. மையத்துல்லாஹ வஸூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யஹ்புபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். வயஃபிர் லகும் துனூபகும், உங்களது குற்றங்களை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், கிருபையாளனாக இருக்கிறான். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஹுவ ஹுலுகுல் குர்ஆன், அவர்களுடைய குணமே குர்ஆன் தான். அவர்களுடைய குணம் குர்ஆனாக தான் இருந்துச்சு என்பதாக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் கொடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த அருள் கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். எவ்வளவு பெரிய நிஅமத்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்ட நோக்கமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மிடத்தில் அனுப்பப்பட்டார்களே, ரசூலாக வந்தார்களே, இதுவே பெரிய நிஅமத்து தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். அருமையானவர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் போது, அவர்கள் இறக்கும் பொழுதும் சரி, அவர்கள் பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல அற்புதங்களை அல்லாஹ் செய்து காட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலைமை, சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு? மூசா நபி எப்படி தனது ரப்பை சந்திக்க சென்று இருக்கிறார்களோ 40 நாட்கள், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் ஒரு ரப்பை சந்திக்க சென்று இருக்கிறார்கள். யாரும் மனம் மாறி விட வேண்டாம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் ரப்பை சந்திக்க சென்று விட்டு திரும்பியும் வந்தார்களோ, அதே போன்று முஹம்மதும் வருவார்கள் என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது உடனே ஆயத் இறங்கியது, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத் இறங்கிய பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு அப்படியே கீழே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் செய்தி கேட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டான். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைமை என்னாச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு 6 மாதங்கள் வாழ்ந்தார்கள், பிறகு அவர்கள் மரணித்து விட்டார்கள். மா ராயித் ஃபாத்திமா, ஒரு சஹாபி கூறுகிறார்கள், மா ராயித் ஃபாத்திமா பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹிகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் சிரித்த முகத்தோடு நான் அவர்களை பார்க்கவில்லை என்பதாக ஒரு சஹாபி சொல்கிறார்கள். மா ராயித் ஃபாத்திமா, ஒரு சஹாபி கூறுகிறார்கள், மா ராயித் ஃபாத்திமா பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஹிகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் சிரித்த முகத்தோடு நான் அவர்களை பார்க்கவில்லை என்பதாக ஒரு சஹாபி சொல்கிறார்கள்.
அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறக்கும் பொழுது அவருடைய வீடு முழுவதும் ஒளியாகவே இருந்துச்சு, ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. எப்படி சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுதும் அவருடைய வீடு அப்படியே ஒளியாக இருந்துச்சு. நட்சத்திரங்கள் எல்லாம் இறங்கி அவர்களை நெருங்கி வருவதை போன்று இருந்தது, நெருங்கிய நிலையில் இருந்துச்சு. மதீனா வந்தவுடன் அங்குள்ள சஹாபா பெருமக்கள் அவர்களை வரவேற்றார்கள். அப்போ ஹஜரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஒட்டகத்தில் செல்லும் பொழுது அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அன்சாரி என்ற அந்த சஹாபியுடைய வீட்டு வாசலுக்கு முன் நின்றது. அதுக்கு பிறகு அவங்களை கூட்டிகிட்டு போகிறான். அருமையானவர்களே, அப்போ உலகத்தில் மனுஷன் பிறந்த பிறகு புகழ் அடைவது அது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பதாகவே, பல வருடங்களுக்கு முன்பதாகவே, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் போற்றப்பட்டார்கள், புகழப்பட்டார்கள். அப்போ நபியுடைய நேசம் நமது சுவாசமாக இருக்க வேண்டும், நபியுடைய நேசம் நமது சுவாசமாக இருக்க வேண்டும். சகோதரிகளே, தல்ஹா இப்னு பர்ரா என்ற சஹாபி சிறுபிராயத்தில் இருந்தான். அந்த சஹாபி மஸ்ஜிது நபவிக்கு வர்றான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மற்ற சஹாபாக்களோடு என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறான். சிறிது நேரம் காத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களும் மற்றவர்களும் கலைந்து சென்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சிறுவயது சஹாபியாக இருக்கக்கூடிய தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கை கொடுக்கிறார்கள், முசாபா செய்கிறார்கள். செய்த பொழுது அந்த சிறு சஹாபி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நான் பயாத் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், உங்களிடத்திலே கை கொடுப்பதற்காக பயாத் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது கையை கொடுத்தார்கள். கையை கொடுத்து நீ என்னோடு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டுமே, நான் அவர்களுக்கு ஹித்மத் செய்ய வேண்டுமே என்று சொல்கிறார். பிறகு மறுபடியும் என்னோடு வந்துவிடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மறுபடியும் அதே பதிலை சொல்லுகிறார். மூன்றாவது தடவையும் அதே மாதிரி சொல்கிறாங்க. மூன்றாவது தடவையும் அதே மாதிரி சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு அந்த சிறு வயதுடைய சஹாபி என்ன செய்கிறாங்க, சரி யா ரசூலல்லாஹ், அவங்களோடு நான் வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் நடந்த விஷயம். அதுக்கு பிறகு அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் கொஞ்ச நாளைக்கு பின்னால் உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு விட்டது, உடல் முடியாமல் போய்விட்டது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க விசாரிச்சுறாங்க, சஹாபாக்கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்பொழுதும் இந்த சிறு வயதுடைய இந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்களே, இப்போ எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க உடல் நோய் வாய்ப்புட்டு இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அங்கு சென்று நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரிப்பது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்கிறார். யாராவது உடல் நோய் வாய்ப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் நலம் விசாரிக்கணும். நலம் விசாரிப்பது என்பது அது ஒரு தனி சுன்னத்தாக இருக்கு. நம்ம நலம் விசாரிக்க செல்வதற்காக வேண்டி செல்லும் பொழுது நம்மோடு 70,000 மலக்குமார்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ நலம் விசாரித்தாங்க. அப்போ நீண்ட மயக்கத்தில் இருந்ததுனால அவங்களால பேச முடியலை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க. சஹாபாட்ட சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் அல்லது இவருக்கு ஏதாவது மௌத்து வந்து விட்டால் உடனே எனக்கு தகவல் தெரிவிங்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த சிறு சஹாபி சொல்கிறார், இரவு நேரத்தில் எனக்கு நான் மரணம் அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு எப்படி நீ தகவல் சொல்ல முடியும்? அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இரவிலே வந்தால் மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டு விடுமே, இருள் சூழ்ந்த நிலையிலே இருக்குமே, அல்லது விரோதிகள் யாராவது அவர்களை துன்புறுத்துவார்களே. எனவே இந்த விஷயம் இரவிலே இந்த வஃபாத்தான செய்தி வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான். கடைசியில் அதே இரவில் அவருக்கு வஃபாத்து ஏற்பட்டு விட்டது. பிறகு அடுத்த நாள் சுபுவில் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல சொல்கிறான். சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க துஆ செய்கிறாங்க. அவங்களுடைய மன்னரைக்கு போய் என்ன செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் நீ அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க செய்வாயாக. நீ அவரை மகிழ்ச்சியோடு சிரித்த நிலையில, அவரும் உன்னை மகிழ்ச்சியோடு சிரித்த நிலையில அவரும் உன்னை சந்திக்கணும், அதே மாதிரி நீ அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. அப்போ சின்ன இஸ்லாத்தை ஏற்று கொஞ்ச காலம்தான், அதுக்குள்ளே அவர் வஃபாத்துடைய செய்தி வந்து விட்டது. அருமையானவர்களே, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதே மாதிரி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒட்டகத்தில் ஒரு காட்டு ஆராபி என்ன செய்கிறார், வந்துக்கிட்டே இருக்கார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்கிறாங்க, யா உமர் நீ அவருக்கு போய் தாவத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யா உமர் நீங்கள் போய் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் நான் வந்து கோபக்காரன், ஏதாவது ஒன்று அவர் எழுத்து பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், உடனே கோபத்தில் கைகலப்பு வந்துடும், ஏதாவது நான் அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, யார சொல்லலாம் நான் போக முடியாதுன்னு சொல்லலை, இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், கைகலப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை பரவாயில்லை நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்க, ஈமானை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன நடந்து போகிறாங்களோ அதே மாதிரியே சம்பவம் நடந்துச்சு. அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கணுன்னே ஓங்கி கன்னத்தில் ஒரு அறைகிறார். யாரை, உமர் ரலியல்லாஹு கன்னத்தில் அறந்த உடனேயும் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த நிலையில் நான் போய் இவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிதானமாக சொல்கிறாங்க, பணிவோடு சொல்கிறாங்க, ஓ மனிதா, ஒரு நண்பர் அவர்களே, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இனி இஸ்லாம் அல்லாஹ் தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணங்குறதுக்கு தகுதியான அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நளினமான முறையில் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் கையில் இறைச்சி வாங்கி கொண்டு செல்கிறார். அப்போ அந்த ஒட்டகத்தில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, ஒட்டகம் இறைச்சி, அந்த இறைச்சியை என்ன செய்கிறாரு, தூக்கி கீழே போடுறார். கீழே போட்டுட்டு இந்த இறைச்சிட்ட நீங்கள் பேசுங்க, அப்படி அது பேசி அது ஈமான் கொண்டுருச்சுன்னு சொன்னால் நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைச்சியை கீழே போட்டனையும் இந்த இறைச்சிகிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாளியில் வச்சிருந்த அந்த இறைச்சியை பார்த்து கேட்கிறார்கள், அந்த இறைச்சியை பார்த்து பேசுகிறார்கள். மண் ஆன அந்த மாமிசத்தை பார்த்து பேசுகிறார்கள். மண் ஆன, ஓ இறைச்சியே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். நான் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க போகும்போது அந்த இறைச்சி, அந்த மாமிசம் சொல்கிறது, அந்த தாஹா, அந்த யாசின், அந்த முஸம்மில், அந்த முத்தஸிர், அந்த முபஷிர், அந்த நதீர், அந்த பஷீர் அப்படின்னு சொல்லுது. அந்த இறைச்சி பேசுது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். அந்த தாஹா, அந்த முபஷிர், அந்த முனதீர், அந்த முஸம்மில். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியை பார்த்து கேட்குறாங்க, நான் தஅபுதுனி, நீ யாரை வணங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இறைச்சி பதில் சொல்லுது, அல்லதி அர்ஷுஹு பிஸ்ஸமா, வானத்தில் யாருடைய அரிசி வானத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அவன் மீது சத்தியமாக, அல்லதி ஒஃபில் ஆர்லி சுல்தானுஹு, எவனது ஆதிக்கம் பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் எனது இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறேன் என்று அந்த இறைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுது. சரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த இறைச்சியை பார்த்து கேட்குறாங்க, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது, உன்னை யார் உண்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், உன்னை யார் கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். இதை பார்த்தனையும் அந்த காட்டரபி அந்த ஆராபி அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு என்ன செய்கிறாரு, கலிமா சொல்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, இதுதான் அற்புதம், இதுதான் முஅஜிஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைத்த ஒரு முஅஜிஸா. பிறகு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் அங்கே வீட்டில் உள்ளவங்களை அப்படியே இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்களை கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து அந்த 300 நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, அதே போன்று ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கையில் மறைச்சு கொண்டு போகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்து கொடுக்குறாங்க, இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சு அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது உங்கள்கிட்ட பேசணும். அப்படி பேசினா நான் உங்கள்கிட்ட இஸ்லாத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறார். உடனே உனது கையில் இருக்கிற என்ன தெரியுமா, உனது கையில் இருக்கக்கூடிய பையில் என்ன இருக்குது தெரியுமா, உடும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடும்பு தான் நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த உடும்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உன் உடும்பே மண் அன, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உடும்பு சொல்லுது, அந்த தாஹா அந்த ரசூலுல்லாஹ் அந்த முஸம்மில் அந்த முத்தஸ்ஸிர் அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அது இஸ்லாத்தை என்ன செய்யுது, கலிமா சொல்லுது. நீங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தான் உண்மையான நபி, நீங்கள் தான் உண்மையான நபி, நீங்கள் தான் உண்மை நபி என்றெல்லாம் அந்த உடும்பு பேசுகிறது. அந்த உடும்பு பேசின உடனேயும் இவர் என்ன செய்கிறாரு, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை தழுகிறார். ஆக அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பலவிதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான், பலவிதமான மோஜிசாத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் தான் பிறந்தாங்க. அதே மாதிரி ஒரே நாளில் திங்கக்கிழமை, அதே மாதிரி ஒரே நாளில் அதே பிறை 12 இறக்கவும் செய்கிறான். பிறப்பும் அதே தான், இறப்பும் அதே தேதி தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாருக்கும் இது நடந்திருக்க முடியாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து அவங்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பேணி நடந்து அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.